காளான் மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சம் போல், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், காளான் 200 கிராம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் பொடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். நான் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணுறேன். நல்லா வெங்காயம் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போகட்டும். நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். இல்லைன்னா வேகணும் காளான், அதனால் லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். காளான் வெந்த உடனே கொஞ்சம் சுருங்கிடும், அதனால் அளவாக போடணும் உப்பு. வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ மூடி வச்சு மூடிட்டு அடுப்பை சிம் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான காளான் மிளகு வறுவல் ரெடி.